வாங்க ஆண்டி வாங்க. வரேம்மா வரேன். எங்க அம்மா இல்லையா? அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க ஆண்டி. சரி சரி சரி. என்ன காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டியா நீ? முடிச்சிட்டேன் ஆண்டி, காலேஜ் முடிச்சிட்டேன். சரி சரி. அப்புறம் என்ன வேலைக்கு போகிற ஐடியா இருக்குதா? இல்ல ஆண்டி, இப்போதைக்கு சும்மா தான் வீட்டில் இருக்கேன். அப்படியே இருக்கேன் ஆண்டி. சரி சரி. அப்புறம் சமைக்கிறதுக்கெலாம் தெரியுமா? ஏதாவது கூட மாட உங்கள் அம்மாவுக்கு செய்வியா? இல்லை எப்படி ஃபோன் நோண்டி டிவி பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பியா? அப்படிலாம் இல்லை ஆண்டி, அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க வீட்டில். சும்மா தான் ஆண்டி இருக்கேன், ஃபோன்லாம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன் ஆண்டி. சரி சரி, பார்த்து எல்லா வேலையும் கற்றுக்க. அப்புறம் போகிற இடத்துல மாமியாக்கிட்ட முத்து வாங்காத, சரியா? இப்போ நான் சொல்கிறது நொய் நொயின்னு தான் இருக்கும். இந்த ஆண்டி சொல்கிறது அங்கே போய் முத்து வாங்கும்போது தான் தெரியும். எனக்கு என்ன, போகிற இடத்துல நீ தான் வாங்க போகிற. சரி, நான் போயிட்டு வரேன். உங்கள் அம்மா வந்தால் சொல்லு. சீக்கிரம் மாப்பிள்ளை ஒன்று பார்த்து கல்யாணமாச்சும் பண்ணிப்போ. சும்மாவே உட்காந்துருக்க, வேலைக்காச்சும் போகணும். வீட்டில் இங்கேயும் உங்கள் அம்மாவுக்கு 10 பேச பிரயோஜனம் இல்லைன்னா போயாச்சும் முத்து வாங்கு. சரி, வரேன், போயிட்டேன். சரிங்க ஆண்டி, போயிட்டு வாங்க, பத்திரமா. ஏக்கா ஏக்கா, உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அது வந்துக்கா, இவங்க அண்ணி வந்திருந்தாக்கா நேற்று. அப்போ நான் சொன்னேன், சரி என் வீட்டுக்கு வா, சோறு குழம்புலாம் ஆக்கியிருக்கிறேன் திங்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் இருந்துக்கிட்டு சரி சரின்னு சொன்னால். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன், இல்லை இல்லை அங்கே எங்கள் தங்கச்சி வீட்லேயே சோறு கொடுத்தாங்க, கட்டு சோறு தின்னுவிட்டேன்னு சொல்லி சொன்னான், புளிசோறான். அப்புறம் நான் இருந்துக்கிட்டு சரி சரி புளிசோறு தின்னுடுச்சின்னவும் அப்புறம் நான் சொன்னேன், சரி புளிசோறுங்க எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு பார்த்துங்க. நீங்கள் குழம்பு சோறு ஆக்கியிருந்தேன். சரி இந்த ஒரு பிடிச்ச புளிசோறு கொண்டு வந்துச்சு. அப்புறம் அந்த புளிசோறை நான் தின்ன பாருங்க, அன்னைக்கு சாப்பிட்டேன். மறுநாள் காலையில் பார்த்தா எல்லாம் பூசணி ஊற்று போச்சு. நானும் புளிசோறு செஞ்சேன், மாத கணக்கில் வீணாக போவாது. அது என்ன ஒரே நாளில் பூசணி ஊற்று போச்சு. சும்மா வேஸ்ட்டு சமைக்கிறதுனா எங்கள் அண்ணன் பொண்டாட்டி. ஆமாம், சும்மா பேசும். நானும் தெரியாமல் அதில் சோறு கேட்டு வாங்கிவிட்டேன். அக்கா வாங்கினதே ஓசுக்கா, அதில் வேற நம்ம குறை பேசலாமாக்கா? அப்படிலாம் பேசாதீங்கக்கா. அப்படி இல்லை, அந்த புளிசோறு வீணாக போச்சு பாரு, அந்த சாக்காயிட்டேன் நானே. ஒரே நாளில் எப்படி பூசணி முத்து போச்சே அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா, போயிட்டு. ஏக்கா ஏக்கா, அது நம்ம 3வது வீட்டுக்காரவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணு ஓடி போச்சாங்க்கா. ஆமாக்கா, பாவம் தானேக்கா. அந்த அம்மா அவங்க 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 2 புருஷனும் பொண்டாட்டியுமா பாவம்க்கா, தடுமாறி தாய் எல்லாம் சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கமாக போச்சுக்கா. எல்லா பக்கமும் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க. என்னக்கா செய்யறது, இந்த மாதிரி பாருக்கா. இந்த நாளையெல்லாம் படிக்க வைக்கக்கூடாதுக்கா, சட்டிப்பானை கழுவிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணு மாட்டுக்கா. அப்புறம்க்கா சரி விடுங்கக்கா, அடுத்த வீட்டுக்காரன் நம்மளுக்கு எதுக்கா? நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்க்கா ஆக போகுது? விடுங்கக்கா, அடுத்த வீட்டுக்காரன் நமக்கு எதுக்குக்கா? இல்லை நான் அதுக்கு தெரிஞ்சிச்சு உன்கிட்ட சொல்லாமேன்னு வந்தேன். சரி நீ ஒன்று நினைச்சுக்கா, விடுங்கக்கா, அதை பத்தி நம்ம ஏன் பேசி. சரி சரி, நீ ஒன்று நினச்சிக்காத. சரி ஏக்கா, பாத்தியாக்கா, அந்த ஏத்து வீட்டுக்காரியோட பொண்ணுக்கு 33 வயசு ஆகுதுக்கா, இன்னும் கட்டி கொடுக்கலக்கா. மாப்பிள்ளை எல்லாம் டாக்டர் மாப்பிள்ளை, இன்ஜினியர் மாப்பிள்ளைன்னு எல்லாம் படித்த மாப்பிள்ளை, பிஸ்னஸ் மேன் எல்லாம் வந்தாங்கக்கா. ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்குதுக்கா, வீட்டிலே வச்சுருக்குதுக்கா. எதுக்கு தாங்க்கா அப்படி வச்சுருக்குது? ஏன் எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணுக்கு என்ன குறையோனுக்கா. நல்லா படிச்சிருக்குதுக்கா, 2 டிகிரி முடிச்சிருக்குதுக்கா. அதான் இல்லைக்கா, ஒரு வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற வயசு தாண்டி போச்சேன்னு ஒரு வருத்தத்தில் தான்க்கா சொல்லலான்னு சொன்னேன். சரிக்கா. ஏக்கா, அவன் அந்த இவன் இருக்கிறான்லக்கா, நம்ம பெரியப்பா அம்மாவன், அவன் பாருக்கா வேலைக்கு போயிட்டானாக்கா. அவனுக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாயாங்க்கா. ஆமாக்கா. எனக்கா சம்பளம் உனக்கு அது கூட தெரியாதுக்கா. ஆனால் 1 லட்சம் சம்பளம்னு கேட்கவும்க்கா அப்படின்னு ஆடி போயிட்டாங்க்கா. எவ்வளோ சம்பளம் காசு வாங்கி எங்கக்கா வைப்பான்? அதான் தெரியல. சரி விடு, நம்மளுக்கு எதுக்கு அடுத்த வீட்டுக்கார? அதான்க்கா. ஏக்கா, பக்கத்து வீட்டுக்காரி இருக்கிறாளக்கா, அவள் மருமவளுக்கு குழந்தை இல்லையாங்க்கா. கல்யாணம் ஆகி பார்க்க 1 வருஷம் ஆகுதேக்கா, ஒன்றும் புழுப்பூச்சி கூட இல்லைக்கா. அப்படிலாம் பேசாதம்மா. ஒரு சிலருக்கு 1 மாசத்துல கூட கன்சீவ் ஆயிடுவாங்க, இல்லையா 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 10 வருஷம் கழிச்சு கூட ஆவாங்கம்மா. அதெல்லாம் நம்ம கையில இல்லம்மா.
இறைவன் கையில இருக்கு. நம்ம ஏமா அத பத்தி பேசிக்கிட்டு அப்பலாம் பேசக்கூடாதுமா. தப்பு. அதுக்கு இல்ல, வீட்லயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்லம்மா. அதுக்கு இல்லக்கா, அவ சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மருமகளுக்கு பிள்ளை இல்லைன்னு. அதை என்கிட்ட சொன்னாக்கா, அதை வந்து உங்ககிட்ட சொன்னேன். சரி விடுமா, நம்ம ஏன் பேசிக்கிட்டு. சரிக்கா சரிக்கா. ஏக்கா சொல்லுடி. அதுக்கா எங்க ஒன்று விட்டு சின்னம்மா பையன் மவுனுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தண்ணி போடுற பழக்கம் இருக்குதான். எங்கே போனாலும் தட்டி விட்டுப்படுறாங்களா. அதனால் அவங்களும் ஒரு ஒரு வீடா ஏறி இறங்குறதும் பொண்ணு கேட்குறதும் கொடுக்குறேங்கிறதும் கொடுக்காதங்கிறதும் பாவங்க்கா. அதனால் தடுமாறிட்டு கிடக்குது அவங்க அம்மா. என்னமோக்கா, பிள்ளைங்களுக்கு கெட்ட பழக்கம் பழகி விட்டாலே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்கக்கா. எப்படியாச்சும் யாராவது தாய் பிள்ளைங்க ஒருத்தக்க போய் சொல்லி போடுவாங்கக்கா. இப்போ நானே பாருங்களேன், இப்போ அங்கே பேசிக்கிறாங்களா அந்த பழக்கம் இருக்குதுன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது மாதிரி தானேக்கா இப்போ அங்கே சொல்லுவாங்கல்லாம். அதெல்லாம் நம்ம குறை பேசக்கூடாதுமா. என்ன இருந்தாலும் தப்புமா. நம்ம ஏன் அடுத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு. சரிக்கா சரிக்கா. பிள்ளைங்க எல்லாம் இருக்காப்புல பேசாதம்மா, விடுமா. சரிக்கா சரிக்கா. சரிம்மா. ஏக்கா பக்கத்து வீட்லக்கா மருமவ மாமியால் ஆட்டி படைக்குதாக்கா. ஒரு வேலை செய்கிறது இல்லையாங்க்கா, எல்லா வேலையும் மாமியாக தான் செய்தாங்க்கா. இது ஃபோன் நோண்டிக்கிட்டு நல்லா பாருங்கள் டிவி பார்த்துக்கிட்டு அவங்க ஆயாக்கிட்ட யோசனை பேசிக்கிட்டு இப்படியே தான்க்கா இருக்க மாட்டுக்கு. அந்த அம்மாவை படாத பாடுபடுத்து தான். அப்புறம் அவனையும் அம்மாவையும் பேச விட்றதே இல்லையா, கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டுக்கா. பாவங்க்கா அந்த அம்மா. எனக்கே சங்கடமாக இருந்துச்சு. ஒரு பையனை வளர்த்து பாவம் தானே, கஷ்டம் தானேக்கா. சரி விடுமா, நம்ம ஏமா அடுத்த வீட்டு கதையை பற்றி பேசிக்கிட்டு. நம்ம வீட்டில் இருக்க மருமகளை பார்ப்போமா, நம்ம ஏமா அடுத்த வீட்டு மருமகளை பார்க்கணும். விடுமா, அடுத்த வீட்டுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. சரிக்கா சரிக்கா. ஏதோ அந்த அம்மா பாவம்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் சொல்லிவிட்டேன். நீ ஒன்றும் நினச்சிக்காத. பேசாதம்மா, விடுமா. சரிக்கா சரிக்கா. போயிட்டு வா. சரிக்கா. ஏக்கா சொல்லுடி. என்னடி? அந்த ஏற்று வீட்டுக்காரிக்கு புருஷன் காசு அனுப்பி 4-5 வீடு கட்டி விட்டாக்கா. வாடகை வருமானத்துக்கு வழி பண்ணிட்டா. புருஷன் வெளிநாட்டுலேருந்து அனுப்ப இவங்க எல்லாம் கட்டணமா கட்டுறாக்கா. ஏன்டி நீ அப்படிலாம் பேசுற? அவங்க புருஷனும் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல சம்பாதிச்சு காசு அனுப்புறாரு. இதுவும் சேர்த்து வச்சு எப்படியோ ஒரு வீடை கட்டுது. சரி, ஒரு வருமானத்துக்காவது வெளியே அவுட்டுன்ட்டு செய்யுது. நம்ம ஏன்டி குறை பேசணும்? நமக்கு உட்காரத்துக்காவது ஒரு சொந்த வீடு இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அடுத்தவங்க வீட்டுக்காரு நமக்கு எதுக்கு? அதெல்லாம் பேசாதீங்க. அதுக்கு இல்லக்கா, அனுப்ப பாருக்கா எப்படி பெருக்கிக்கிட்டு இருக்குது. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுக்கா. அப்படிலாம் பேசக்கூடாதுரி. சரிக்கா சரிக்கா. நான் பேசலக்கா, இனிமேல் பேசலக்கா அந்த மாதிரி. அடுத்தவங்க போய் வேலையை பாரு வீட்டுல. சரிக்கா சரிக்கா. ஏக்கா ஓம்பருமாவை எங்கக்கா காணோம்? சண்டை போட்டுட்டு எதுவும் போயிடுச்சு அம்மா வீட்டுக்கு? அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில என்கிட்டயே வந்துட்டு குறை பேச. ஏக்கா என்னது? என்னக்கா தெரியாத மாதிரி இருக்கிற? ஏன் சண்டை தானா? நீ வாயை வச்சுக்கிட்டே கம்முன்னு இருக்க மாட்டியா? நீ தான் மருமவளை இப்படி போனால் ஒன்று பேசுவ, இப்படி போனால் ஒன்று பேசுவ. நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நீ சும்மா தானே உன் சொல்லி கம்முனே இருக்காதுல்ல. உன் மவனையும் நீ சீண்டிருப்ப. மவனும் சேர்ந்து போயிட்டானா மாமியா அங்கே மாமியா வீட்டுக்கு? இப்போ நீ தனியாக தான் கிடக்குறியாக்கா? எப்படி சோறு தண்ணிலாம் ஆக்கி தின்னுட்டு கிடக்குற? ஆமாம், உனக்கு என்ன ஆர்டர் பண்ணுவ, வாங்கி தின்னுப்பிடுவ கடையில். உனக்கு என்னக்கா? உனக்கு தான் வருமானம் இருக்குது. ஏக்கா என்னக்கா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிற. அடுத்தவங்க கதைக்கெல்லாம் வேணான்னா இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிற. ஏய், அடுத்தவங்க வீட்டு கதையும் வேணாண்டி, என் வீட்டு கதையும் வேணாண்டி. என்னை நிம்மதியா விடுறே. நான் போய் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு தூங்கணும். எனக்கு வேற சுகர் கிடக்குது எக்கச்சக்கமா. தயவு செய்து என்னை விடுறி, நான் போய் படுத்து தூங்குறேன்டி. போயிட்டு வாடி, போடி. சரிக்கா சரிக்கா. சுகரை விட ப்ரெஷர் கூட அதிகமாக தான் இருக்கும். போய் செக் பண்ணு. என்ன நல்லா செக் பண்ணி என்னென்ன உடம்புல இருக்குன்னு பார்த்து மாத்திரையை போடு. சரியாக்கா? சரிடி, போடி. போய் வீட்டில் போயிட்டு வரேன். இந்த பிறகு அந்த 4வது வீட்டுக்காரி என்னை கூப்பிட்டா. என்னமோ அவங்க வீட்டில் பிரச்சனையா என்னமோ சொல்கிறேன்னு சொன்னா. அதையும் அப்படியே போகிற போக்கில் என்னன்னு கேட்டுட்டு போகிறேன். சரிடி, போடி. சரி வரேன்க்கா. வரேன், நாளை மறுநாள் வரேன். உன் மருமவெல்லாம் வந்துருச்சா என்னன்னு பாரு. வரேன்க்கா. சரி.